ஷூட்டிங் வருது. ம். எல்லா சீன்ஸ்லாம் முடிஞ்சது. ஃபைட்டு. ஐடியல் பீச்சில. அங்க தான் அண்டர் வாட்டர் கேமரா வைக்க முடியும்ட்டு அங்க தான் ஃபைட்டு. போனோனே எனக்கு ஸ்விம்மிங் காஸ்டியூம் அட்டவணை குடுத்துருக்காங்க. சட்டி மேல ஒரு கோட்டெல்லாம் போட்டு. நின்னு சூப்பர் மாஸ்டர் சொல்றாரு, கேப்டன் வந்து பைக்ல ஏறிப்பார் நீங்க ஜம்ப் பண்ணணும். மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர் அப்டின்னேன். ஸ்விம்மிங் தெரியாதா? இதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் முடிச்சு தான் நம்ம வெளியில போய் எடுக்கணும். நீங்க ஓடுறதில்ல. ஐயோ தெரியாது மாஸ்டர். ஆனா கேப்டன் என்னண்ணா ஸ்விம்மிங் பரவால்ல டூப கூப்பிடுங்க. டூப்ப உழுகுறத எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் எடுத்துக்கலாம் எடுத்துங்க மாஸ்டர். டூப் யாருன்னா தலைவர் தினேஷ். ஓகே. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்றான். கேப்டன்ல. எந்தவித ரியாக்ஷன் இல்லைங்க. அவர் உடனே தட்டி விடுறாரு. ஒண்ணும் வச்சல தைரியமே என்ன நம்பி குதிங்க நான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் குதிச்சேன். குதிச்சோனே அவரே கேமராட்ட கொண்டு வந்து என்ன ரியாக்ஷன் எடுங்கன்னு சொல்லி மேல கொண்டு வந்து விட்டாரு. 30 ஓ! செகண்ட்ஸ். பரவாயில்லையே. ஒரு 30 செகண்ட்ஸ் புடிச்சுங்க அந்த ரியாக்ஷன் எடுத்தா இன்னும் படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். உம்முன்ட்டு இருப்பேன். மேல கொண்டு வந்து விட்டுருவாரு. டப்பிங் தியேட்டர் கூப்பிடுறாரு. உங்க வாய்ஸ் நீங்க தான் குடுக்கணும். ஏன்னா டப்பிங் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு. டப்பிங் முடிஞ்சது. படம் அடுத்த வாரம் ரிலீஸ். ஃப்ரைடே ரிலீஸு. முதல் நாள் சண்டே என்ன கூப்பிடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து. கூப்பிட்டு இந்த மாதிரி கேப்டன் கூப்பிட்றேன்னு போனோன்னே ஒருத்தர் இருந்தார் வயசான ஒருத்தர். அதான் குருவியார். அப்போ தான் பார்க்குறேன் தினத்தந்தி ஃபேமஸான இருக்காங்க. ம். ஆனால் இவர் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல மணிவண்ணன் சார் கூட சந்தன காட்டு வில்லனா ஒரு ரைட்டப் வேணும்னே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்ல எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஓகேனார் வந்தால் எழுதுனேன். ஃப்ரைடே ஆஃப் பேஜ் அறிமுகம் விஜயகாந்துக்கு ஆப்போசிட் வில்லனாக 6 அடி உயரன்னு போட்டு செம்ம ரீச்.